சமூக ஆர்வலரான தனது கணவனை தாக்கிய கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுடன் சேர்ந்து ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்டவரின் மனைவி கண்ணீர் மல்க மனு அளித்தார். தென்காசி மாவட்டம் சொர்ணபுரம் தெருவை சேர்ந்த முகமது அசன் சித்திக் என்பவர் வெளிநாட்டில் பணிபுரிந்து வந்த நிலையில் தற்போது தனது பகுதியில் சுற்றுச்சூழல்களை பராமரித்தல், மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்குதல், மரம் நடுதல் போன்றவற்றில் ஈடுபட்டு சமூக ஆர்வலராக இருந்து வருகிறார். இந்நிலையில் சில மர்ம நபர்கள் தனது கணவன் மீது சரம் மாறி தாக்குதல் நடத்தியதாக கூறி முகமது அசன் சித்திக்கின் மனைவி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். டிராஃபிக் கிளியர் பண்ணும்போது அங்கிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ரேஷன் கடையில் அரிசி கடத்தும் போது அவங்க மொபைலில் அது பதிவாயிருச்சு. அவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கு பிறகு இல்லை நான் அதுக்கெல்லாம் எடுக்கலை, டிராஃபிக்காக தான் எடுத்துன்னு சொல்லியும் அவங்க அதே மனசுலேயே வச்சுக்கிட்டே இருந்து கடந்த டிசம்பர் 2ஆம் தேதி என் கணவர் போயிட்டு திருப்பி வர்றதை பார்த்துக்கிட்டே இருந்து வந்ததையும் மொபைலில் தான் முதல்ல அடித்தாங்க. அதில் தான் ஆதாரம் இருக்குது அப்படிங்கிற மாரி நினச்சிக்கிட்டு மொபைலில் அடித்து ஒடிச்சது இல்லாமல் என் கணவரை கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளாக்கிட்டாங்க. கொலைவெறி தாக்குதல் நடத்த என் கணவர் நடத்தின எல்லா குற்றவாளிகளையும் விரைவு கண்டித்து அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணணும்னு நான் கோரிக்கை வைக்க சார். அதுக்காக தான் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்தேன்.